வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ் அண்ணா நகர். இன்னைக்கு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன், சிஸ்டர் மைமூன் வந்து ஏஐ டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்காங்க நம்மளோட டைப் கம்பெனியில். ஸோ எப்படி இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த இன்டர்வியூ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக் அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். I'm Maimun. I'm from JPL Engineering College in the Department of BTech Information Technology. நான் பெசன்ட்ல வந்துட்டு டிசம்பர் சேர்ந்தேன் டேட்டா சயின்ஸ் ஜேஐ கோர்ஸ்க்கு. அண்ட் முடிச்ச உடனே வந்துட்டு நான் 3 LPACPCக்கு பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ பெசன்ட் கிளாஸில் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தாங்க, இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஆல்சோ ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணணுமோ அதையும் சைட் பை சைட் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஆல்சோ நிறைய டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் எப்போ டவுட் கேட்டாலும் கால் பண்ணி ட்ரெயினர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் ஆனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, புரியலன்னா திருப்பியும் கூட அந்த கிளாஸஸ் எடுத்து தந்தாங்க. ஸோ அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். இன்னைக்கு ஜென்ரலாக மார்க்கெட் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ எடுத்தால் ஃப்ரெஷர்ஸ் லெவலில் ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். பட் இன்னைக்கு நீங்க ஏஐல தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2026 பாஸ் அவுட் JPR காலேஜ்ல படிச்சேன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நானுமே அதெல்லாம் கஷ்டம், என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. ஏஐ ரோலெல்லாம் ஃப்ரெஷராக பிளேஸ் ஆகவே முடியாது அப்படின்னு. நான் ஒரு 3 months உட்காந்து ஃபுல்லாக படித்தேன். கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்தால், ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, என்ன வேணா எப்படி வேணா பிளேஸ் ஆகும். சூப்பர். வாழ்த்துக்கள் மேமோ. அடுத்த லெவலுக்கு போகிறது வாழ்த்துக்கள். பெசன்ட் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்தராக என்ன சப்போர்ட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.